ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலும் நாம் ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலிருந்து தியானிக்க போகிறோம், கற்றுக்கொள்ளப் போகிறோம். எங்களோட இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நாம் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஜெபித்து இந்த கூடுகையை நாம் ஆரம்பிக்கலாம். ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட அப்பா, உம்மை துதிக்கும் வண்ணமாக, உம்மை உயர்த்தும் வண்ணமாக கடந்து வந்திருக்கிறோம். எங்களோடு கர்த்தர் நீர் அசைவாடுவீராக. நீர் பேசுகிறதான உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இணைந்து கொள்கிறதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஜெபத்தை கிட்ட ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக இந்த வேத படிப்புக்கு நேராக வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கடந்த 2 வாரங்களாக நாம் ஆதியாகமம் 1வது அதிகாரமும் 2வது அதிகாரமும் நாம் கற்றுக்கொண்டோம். இன்றைய நாளிலே நாம் 3வது அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். நீங்கள் கிரிக்கெட் பார்க்கிறவர்களாக இருந்தால் ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு கிரிக்கெட் விளையாடுகிறதான ஒரு விளையாட்டு வீரர் பயங்கரமாக அவர் விளையாடுகிறார். நல்ல பெயர் இருக்கிறது, நல்ல புகழ் இருக்கிறது. திடீரென்று பார்த்தால் ஒரு 6 மாதமோ 1 வருடமோ அவர்கள் சரியான ஒரு ஃபார்மில் இல்லாதபடிக்கு அவருடைய விளையாட்டு முழுவதும் கீழே வருகிறதாக இருக்கும். அதிகமாக ரன் அவர்கள் அடிக்க மாட்டார்கள். ஃபீல்டிங்கில் ஒருவேளை சொதப்புகிறவர்களாக இருப்பார்கள். ஒருவேளை அவர்கள் பவுலராக இருந்தால் விக்கெட் எடுக்காமல் இருப்பார்கள் என்று சொல்லி அதிகமான உயரத்தில் இருந்து விட்டு அப்படியே கீழ் நோக்கி வருகிறவர்களாக இருப்பார்கள். அப்படி வருகிறதான போது அநேக விதமான எதிர்ப்புகளை அவர்கள் சந்திப்பார்கள். தங்களுடையதான ஃபேன்ஸிடமிருந்து, மற்ற ஜனங்களிடமிருந்து என்று சொல்லி அதிகமாக அவர்கள் கிரிட்டிசிசம் எதிர்பார்ப்பார்கள். எதற்கு இவர்கள் விளையாடுகிறார்கள், நீங்கள் ஓய்வெடுத்து கடந்து செல்லலாமே என்று சொல்லி. அப்படி இவர்கள் வீழ்ந்து விட்டார்கள், இவர்களால் இனிமேல் எந்த விதமான விளையாட்டும் சரியாக ரன் ஸ்கோர் பண்ண முடியாது என்று நினைக்கிறதான போது திடீரென்று ஒரு கேமிலே அவர்கள் பயங்கரமாக அதிகமாக ரன்ஸ் அடித்து மறுபடியுமாக ஜனங்கள் எல்லாருமே அவர்களை புகழுகிறவர்களாக இருப்பார்கள். நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே வீழ்ச்சி வரும், அநேக நேரங்களிலே நாம் இடறுகிறதான சூழ்நிலை வரும். ஆனால் நாம் அப்படியே விழுந்து விடாதபடிக்கு நாம் மீண்டுமாக எழும்பி உயர வேண்டியது மிகவும் அவசியம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் மனிதனுடையதான வீழ்ச்சியை குறித்து சொல்லுகிறது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எனவே இதில் நான் அதிகமாக நேரத்தை செலவிட விரும்பவில்லை. முக்கியமான ஒரு சில காரியங்களை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். என்னோடு கூட உங்களுடைய வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். ஆதியாகமம் 3வது அதிகாரம். தேவன் இந்த உலகத்தை உருவாக்கிவிட்டு, உலகத்தில் உள்ளதான சகலவற்றையும் அவர் உருவாக்கிவிட்டு, ஆதியாகமம் 1:31 அவர் சொல்லுகிறார், எல்லாமே நல்லது என்று அவர் காண்கிறார். மனிதனை உருவாக்குகிறார். மனிதனை உருவாக்கி அப்படியே விட்டு விடுகிறவராக அல்ல, அவனுக்கு எல்லா விதமான அதிகாரத்தையும் கொடுத்து, ஆளுகிறதான அதிகாரம் என்று சொல்லி எல்லா அதிகாரத்தையும் கொடுத்து அவனை மற்ற உயிரினங்களை விடவும் மனிதனை உயர்ந்தவராக கர்த்தர் மாற்றுகிறார். இப்படி இவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான போது ஆதாம் தனியாக இருக்கிறான் என்று சொல்லி தேவன் அவனுக்காக ஒரு ஏற்ற துணையை உருவாக்குகிறார் தன்னுடைய விலா எலும்பிலிருந்து. அதுதான் அந்த ஸ்திரீயானவளாக காணப்படுகிறார்கள். இப்போது 3வது அதிகாரத்தில் வருகிறதான போது வசனம் 1 வசனம் 3 வரையிலும் தேவனுடைய வார்த்தையே அங்கு வித்தியாசமாக சுழல்கிறதை நாம் பார்க்க முடியும். வசனம் 1 சொல்லுகிறதை பாருங்கள். தேவன் உண்டாக்கினதான சகல விதமான ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பம் மிகவும் தந்திரமுள்ளதாக இருந்தது. பாருங்கள், எல்லா உயிரினங்கள் இருக்கிறது, எல்லா விலங்குகள் இருக்கிறது, பறவைகள் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. ஆனால் சர்ப்பம் சற்று வித்தியாசமானதாக, தந்திரமுள்ளதாக. தந்திரம் என்கிறதான வார்த்தை பிறரை ஏமாற்றுகிறதற்கு அல்லது பிறரை எப்படியாவது வஞ்சிக்கிறதான ஒரு சுபாவம், ஒரு குணம் உடையதாக இந்த சர்ப்பம் காணப்படுகிறது. இந்த சர்ப்பம் என்ன செய்தது என்று சொன்னால், அது கரெக்டாக ஸ்திரீனிடத்திலே வந்து ஒரு கேள்வியை கேட்கிறது. நமக்கு தெரியும், வசனம் 1 சொல்லுகிறது, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ? தேவன் சொல்லியிருக்கிறார் என்று இவர்களுக்கு தெரியும், இந்த ஆதாமுக்கும் இந்த ஸ்திரிக்கும். இப்போது சர்ப்பம் இந்த ஸ்திரீனிடத்தில் கடந்து வந்து கேட்கிறது, தேவன் சொன்னது உண்டோ? அவர் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லவில்லை, சொன்னது உண்டோ? அந்த ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து சொல்லுகிறார், நாங்கள் இந்த தோட்டத்தில் உள்ளதான எல்லா கனிகளையும் புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது. தேவன் நீங்கள் சாகாத படிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்றார். தேவனுடைய வார்த்தை
இதிலே அப்படியே மாற்றி ஏமாற்றப்பட்டு வருகிறதை பாருங்கள். சாத்தான் சத்ருவானவன் கேட்கிறான், இந்த சர்ப்பத்தின் வடிவிலே தேவன் உங்களுக்கு புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோ? ஸ்திரீ சொல்லுகிறாள், ஸ்திரீக்கு தெரியும் தேவன் என்ன சொன்னார், எதற்கு சொன்னார் என்று தெரியும். வேதத்தில் நமக்கு சரியாக குறிப்பிடப்படவில்லை. ஒருவேளை தேவன் அந்த ஸ்திரீயிடத்தில் சொல்லியிருக்கலாம், அல்லது ஆதாம் அந்த ஸ்திரீயிடத்தில் சொல்லியிருக்கலாம். எப்படி இருந்தாலும் அந்த ஸ்திரீக்கு இந்த செய்தி தெரியும், தேவனுடைய கட்டளை தெரியும். எனவே தான் அந்த ஸ்திரீயால் இப்போது இதிலே பதில் சொல்ல முடிகிறது. ஒருவேளை அந்த ஸ்திரீக்கு தேவனோ அல்லது ஆதாமோ சொல்லவில்லை என்று சொன்னால் அந்த ஸ்திரீயினிடத்திலே ஒருவேளை பதில் இருந்திருக்காது. இப்போது அந்த ஸ்திரீ சொல்லுகிறதை பாருங்கள். வசனம் 3, நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் வேண்டாம், தொடவும் வேண்டாம். இந்த ஸ்திரீயானவள் தேவனுடைய வார்த்தையை அப்படியே திருப்புகிறதை பாருங்கள். தேவன் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், 2வது அதிகாரம் ஆதியாகமம் 2:17, நீங்கள் அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள், சாகவே சாவீர்கள் என்கிறதான ஒரு கட்டளையை தேவன் சொல்லுகிறார். அந்த ஸ்திரீ சர்ப்பத்திடத்தில் சொல்லுகிறாள், நாங்கள் சாகாமல் இருக்கும்படி இன்னொரு வார்த்தையை அதிலே கூட்டி, இந்த கனியை தொடவும் வேண்டாம், புசிக்கவும் வேண்டாம் என்று சொல்லி. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக விதமான ஜனங்கள் இப்படித்தான் இருப்பார்கள். தேவனுடைய வார்த்தையை அங்கும் இங்குமாக போட்டு புரட்டுகிறவர்களாக காணப்படுவார்கள். சர்ப்பம் தேவனுடைய வார்த்தையை புரட்டுகிறது. இந்த ஸ்திரீயானவள் தேவனுடைய வார்த்தையை புரட்டுகிறவராக காணப்படுகிறார்கள். வசனம் 4, 5 பார்க்கிறதான போது தேவனுடைய வார்த்தையை அவர்கள் இன்னும் மறுதலிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். They are denying God's word here. வசனம் 4 சொல்லுகிறது பாருங்கள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, அந்த வார்த்தை எப்படி அந்த சர்ப்பம் மாற்றுகிறது என்று பாருங்கள். நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் சாக போகிறதே இல்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்களுடைய கண்கள் திறக்கப்படும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. இந்த சத்ருவானவன் இந்த ஸ்திரீக்குள்ளதாக ஒரு சிந்தனையை போடுகிறான். நீங்கள் சாக மாட்டீர்கள், இதை நீங்கள் புசிக்கிறதான போது நீங்கள் தேவனை போல மாறுவீர்கள், தேவனுடைய சாயலாக காணப்படுவீர்கள். அப்படி என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான அதிகாரமும் வரும், எல்லா விதமான நன்மையும் வரும். நீங்கள் தேவனை எல்லாவற்றிற்கும் சார்ந்திருக்க வேண்டியது கிடையாது. நீங்கள் தேவர்களைப் போல ஆவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எல்லாமே பார்த்துக் கொள்வீர்கள் என்று சொல்லி சர்ப்பம் இந்த ஸ்திரீயினுடையதான சிந்தனையை தூண்டுகிறதான, ஸ்திரீயினுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசையை கொண்டு வருகிறதான ஒரு செயலை, ஒரு வார்த்தையை சர்ப்பம் போடுகிறதை பார்க்கிறீர்கள். அருமையான தேவ ஜனங்களே, அருமையான விசுவாசிகளே, அநேக நேரங்களிலே நாம் மிகவும் உண்மையாக தேவனுக்கு முன்பதாக காணப்படுவோம். ஆனால் சில நேரங்களிலே சத்துருவானவன் ஏதோ ஒரு விதமான சிந்தனைகளை கொண்டு போட்டு, அது யாரோ ஒருவன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில எண்ணங்களை கொண்டு வந்து தேவனுடைய சமூகத்தை விட்டு நம்மை பிரிக்கும்படியாக முயற்சிக்கிறவர்களாக இருப்பார்கள். அப்படி இருக்கிறதான போது உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த தேவ வார்த்தை இல்லை என்று சொன்னால் நாம் விழுகிறவர்களாக இருப்போம். அப்படிதான் இந்த ஸ்திரீயானவளும் இந்த ஆதாமும் அவர்கள் விழுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். சர்ப்பம் தேவனுடைய வார்த்தையை புரட்டுகிறது. இந்த ஸ்திரீ தேவனுடைய வார்த்தையை புரட்டி அதை மறுதலிக்கிறவளாக காணப்படுகிறாள். மறுதலிக்கிறது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு அடுத்தபடியாக இவர்கள் கீழ்ப்படியாமல் போகிறவர்களாக இருக்கிறார்கள். They are disobeying God's word. வசனம் 6, 7 பார்க்கிறதான போது இந்த ஸ்திரீ தான் பார்க்கிறதற்கு இந்த கனி மிகவும் அழகானதாக, கண்களை கவரும் வண்ணமாக மிகவும் அழகானதாகவும் புசிப்புக்கு நல்லதும். இந்த ஸ்திரீ அதை புசிக்கவில்லை இதுவரையிலும். ஆனால் பார்க்கிறதான போது கண்ணுக்கு இப்போது இச்சை வருகிறது, மிகவும் அழகாக தெரிகிறது. அந்த அழகு நான் அதை புசித்து பார்த்தால் இன்னும் அருமையாக ருசியாக இருக்கும் என்கிறதான ஒரு எண்ணத்தை கொண்டு வருகிறது. அது மாத்திரமல்லாமல் பார்க்கிறதற்கு இன்னும் இன்பமாகவும் புத்தியை தெளிவிக்கிறதாக இருக்கிறது என்ற அந்த கனியை கண்டு அதற்கு அப்புறமாக என்ன செய்கிறாள் இந்த ஸ்திரீ? அதை பறித்து புசிக்கிறாள். அதற்கு அப்புறமாக தன்னுடைய புருஷனுக்கும் கொடுக்கிறாள். அவனும் புசித்தவனாக காணப்படுகிறான். இந்த ஸ்திரீ தேவனை நம்புகிறதற்கு பதிலாக, தேவனுக்கு கீழ்ப்படுகிறதற்கு பதிலாக தன்னுடைய சொந்த புத்தியினாலே, தன்னுடைய சொந்த எண்ணங்களினாலே, தனக்கு சத்ருவானன் கொடுத்ததான அந்த வித்தினாலே ஒரு மாற்றம் வரும் என்கிறதான எண்ணத்திலே
இப்போது தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகிறதான ஒரு சூழ்நிலையை நாம் இதிலே பார்க்க முடியும். தேவன் புசிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார் 2வது அதிகாரத்திலே. ஆனால் இப்போது இந்த ஸ்திரீயானவள் அவர்கள் புசிக்கும்படியாக அதை தெரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை முறை நாம் தேவன் இதை செய்யாதே என்று சொல்லுகிறதை செய்கிறவர்களாக இருக்கிறோம். இது பண்ண வேண்டாம் என்று சொல்லுகிற போது பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம். அநேக நேரங்களிலே குழந்தைகள் தம்முடைய பெற்றோர்கள் செய்யாதே என்று சொல்லுகிறதை அவர்கள் செய்கிறவர்களாக இருப்பார்கள். சில நேரங்களிலே ஏதோ ஒரு ஆபத்திலே அந்த குழந்தைகள் இருக்கிறதான போது அங்கு ஓட வேண்டாம், அங்கு போக வேண்டாம் என்று பெற்றோர்கள் அந்த குழந்தையின் பாதுகாப்புக்காக சொல்லுவார்கள். ஆனால் அந்த குழந்தைகள் கீழ்ப்படியாமல் போய் ஏதோ ஒரு விதமான காயங்களை அந்த குழந்தைகள் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருப்பார்கள். அதேதான் தேவன் அதை செய்யாதே, இதை சாப்பிடாதே என்று சொல்லுகிறதான போது அதற்கு விலகி இருக்க முடியவில்லை. மனிதன் எப்போதுமே அப்படித்தான் இருக்கிறான். நாம் ஒன்றை செய்யக்கூடாது என்று சொல்லும்போது அது செய்துதான் பார்ப்போமே என்கிறதான ஒரு எண்ணம் வரும். நான் சண்டே ஸ்கூல் படிக்கிறதான போது எங்களுடைய சபைகளிலே ஒரு நாடகம் போடுவார்கள், ஆண்டு விழாவிற்கு அல்லது கிறிஸ்துமஸ் தினத்திற்கு என்று சொல்லி. அதில் ஒரு 2 சேர்கள் இருக்கும். ஒரு சேர்லே பாவம் தொடாதீர் என்கிறதான ஒரு போர்டு வைத்திருக்கும். இன்னொரு சேர்லே மற்ற விதமான எல்லாமே இருக்கும். நாம் இதை பார்த்திருப்போம். ஆனால் மற்ற எல்லாவற்றையுமே நாம் புறக்கணித்து விட்டு அநேக நேரங்களிலே இதை தொட்டுதான் பார்ப்போமே என்று சொல்லி இந்த சேரை தொடுகிறவர்களாக இருப்போம். ஆனால் அதனுடைய விளைவாக அந்த நாடகங்களிலே ஒரு ஷாக் அடிக்கிறதை போல, அது கீழே விழுகிறதை போல, ஏதோ ஒரு விதமான ஒரு அடிபடுகிறதான ஒரு சூழ்நிலையை அதிலே காட்டுவார்கள். மனிதன் அப்படிப்பட்டவன். பாவம் தொடாதீர், அதை செய்யாதே என்று சொல்லும்போது அதில் ஈடுபடுகிறவனாக இருப்பான். அதேதான் இந்த ஸ்திரீயானவளும் சர்ப்பம் சொன்னதான வார்த்தைகளை வைத்து அவள் வஞ்சிக்கப்பட்டவளாக இருக்கிறாள். அவளுடையதான அந்த கீழ்ப்படியாமையினுடையதான ரிசல்ட்டை பாருங்கள். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். இப்போது இவர்கள் புசித்தார்கள். இந்த ஸ்திரீ புசித்தது மாத்திரமல்ல, கணவனுக்கும் கொடுக்கிறார். அந்த மனிதனும் பாவம், அவரும் சாப்பிடுகிறார். இப்போது இவர்களுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. கண்கள் திறக்கப்பட்ட உடனே இவர்கள் நிர்வாணிகளாய் இருக்கிறார்கள் என்கிறதை இவர்கள் உணர்கிறார்கள். பாருங்கள், இவர்கள் ஒரு ஃப்ரீடம், ஒரு சுதந்திரம் கிடைக்கும் என்று தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகிறார்கள். ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போன உடனே அவர்கள் வெட்கத்தை அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அநேக நேரங்களிலே நாம் சுதந்திரத்திற்கு என்று சொல்லி எடுக்கிறதான முடிவுகள் நம்மை வெட்கப்படுத்துகிறதாக இருக்கும். இப்போது என்ன செய்கிறார்கள்? அத்தி இலைகளை அவர்கள் எடுத்து தங்களை மறைக்கும்படியாக அவர்கள் முயற்சிக்கிறார்கள். இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலே வசனம் 8 - 19 வரையிலும் பார்க்கிறதான போது தேவனுடைய ஒரு நியாய தீர்ப்பு அதில் வருகிறதை பார்க்க முடியும். இந்த ஜனங்கள் யார் என்று சொன்னால், தேவனோடு கூட நெருங்கினதான ஒரு உறவில் இருந்தவர்கள். மிகவும் தெளிவான ஒரு உறவு இவர்களுக்கு இருந்தது. தேவன் எப்போதும் இவர்களோடு உறவாடி கொண்டிருக்கிறார், பேசிக் கொண்டிருக்கிறார். இவர்களும் தேவனும் மிகவும் ஒரு நட்புறவில் அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள். அப்படி ஒவ்வொரு நாளும் அப்படி இருந்ததான ஒரு சூழ்நிலையை போல வசனம் 8 பார்க்கும்போது, பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தின் உலாவுகிற தேவனுடைய சத்தத்தை கேட்டார்கள். இப்போது ஒரு ரெகுலரான ஒரு டைமிலே தேவனுடைய சத்தத்தை இவர்கள் கேட்கிறார்கள். தேவன் வருகிறார் என்கிறதான சத்தத்தை கேட்ட உடனே ஆதாமும் அவன் மனைவியும், ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஆதாமுடையதான மனைவியின் பெயர் இதுவரையிலும் குறிப்பிடப்படவில்லை. ஆதாமினுடையதான மனைவியின் பெயர் 3வது அதிகாரம் 20வது வசனத்திலே தான் குறிப்பிடப்படுகிறது. 20வது வசனத்திலே தான் குறிப்பிடப்படுகிறது. அந்த 20வது வசனத்திலே தான் ஆதாம் ஏவாள் என்று சொல்லி பெயரிடுகிறார். தேவன் இந்த தோட்டத்திற்கு வருகிறார். ஆதாமும் அந்த ஸ்திரீயும் அவன் மனைவியும் தேவனுடைய சன்னதியை விட்டு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளதாக ஒளிந்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அருமையான தேவ ஜனங்களே, தேவனோடு கூட உறவாடி இருந்தவர்கள், தேவனுடைய பிரசன்னத்தை மிகவும் அனுபவித்தவர்கள், தேவனோடு கூட நெருங்கினதான ஒரு உறவில் இருந்தவர்கள், இப்போது தேவன் வருகிறதான சத்தத்தை கேட்கிறார்கள். கேட்ட மாத்திரத்திலே அவர்கள் ரெகுலராக சாதாரணமாக இருக்கிறதான அந்த இடத்திலே அமர முடியவில்லை. மாறாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கர்த்தருடைய சந்நிதியை விட்டு விலகி செல்லுகிறார்கள். தேவ பிரசன்னத்தை விட்டு விலகி செல்லுகிறார்கள். இவர்களால் இப்போது தேவனை பார்க்க முடியவில்லை.
தேவனுடைய சமூகத்தை அனுபவிக்க முடியவில்லை, தேவனோடு கூட இருக்க முடியவில்லை, தேவனோடு கூட பேச முடியவில்லை, தேவன் என்ன சொல்லுகிறார் என்கிறதை கேட்கிறதற்கும் இவர்கள் இப்போது ஆயத்தமாக இல்லாத ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். பாவம் வருகிறதான போது நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய சமூகத்தை விட்டு பிரிக்கிறதாக இருக்கிறது. பாவம் பெருகுகிறதான போது நாம் பயந்து ஒளித்துக் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். பாவம் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வரும் போது நாம் வெட்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம், தலை குனிகிறவர்களாக இருக்கிறோம், கீழே விழுகிறவர்களாக இருக்கிறோம். அருமையான தேவச்சனங்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் அன்பை நீங்கள் ருசித்திருக்கிறீர்கள், கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? தேவனுடைய சந்நிதியிலே இருக்கிறீர்கள், இருக்கிறதான போது பாவத்தை செய்கிறவர்களாக இருக்கிறீர்களா அல்லது விலகி இருக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? உங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். நீங்கள் பல வருடங்களாக விசுவாசிகளாக இருக்கலாம், அல்லது ஒரு சில வருடங்களாக விசுவாசிகளாக இருக்கலாம். தேவன் உங்களை அழைக்கிறதான போது, தேவனுடைய சத்தத்தை கேட்கிறதான போது நீங்கள் ஒளிந்து கொள்ளுகிறீர்களா அல்லது இதோ அடியேன் என்று சொல்லுகிறவர்களாக இருக்கிறீர்களா? ஒருவேளை ஒளிந்து கொள்ளுகிற அனுபவம் இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய சமூகத்தில் வர வேண்டியது அவசியம். பாவம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும்போது சபைக்கு போக விடாமல் அது தடுக்கும், தேவ ஆராதனையிலே பங்கு கொள்ள விடாமல் தடுக்கும், ஊழியத்திலே ஈடுபட விடாதபடிக்கு தடுக்கும், தேவனை விட்டு தூரம் போகிற வைக்கிறதாக இருக்கும். இதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இது இருக்கிறது என்று சொன்னால் மீண்டும் அவருடைய சமூகத்தில் வர வேண்டியது அவசியம். அவருடைய சமூகத்திலே கடந்து வந்து மன்னிப்பு கேட்டு அவருடைய சமூகத்திலே நீங்கள் நெருங்க வேண்டியது அவசியம். வசனம் 9 பார்க்கும்போது தேவன் ஆதாமை கூப்பிடுகிறார். எங்கே இருக்கிறாய், எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறதான போது அவர்களுடைய பதில், ஆண்டவரே உம்முடைய சத்தத்திற்கு பயந்து நாங்கள் ஒளித்துக் கொள்ளுகிறோம், நாங்கள் நிர்வாணிகளாக இருக்கிறோம். இப்போது தேவன் அவரிடத்தில் கேட்கிற வசனம் 11, நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். இவர்கள் ஒளிந்திருக்கிறார்கள், தேவன் அழைக்கிறார். நீ ஏன் சாப்பிட்டாய் அல்லது ஏன் புசித்தாய் என்று கேட்கிறார். கேட்கும்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் பழி சுமத்துகிறார்கள். ஆண்டவரே, நீர் கொடுத்ததான் இந்த ஸ்திரீ தான் எனக்கு புசிக்க கொடுத்தாள். ஸ்திரீ சொல்லுகிறாள், இல்லை, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. ஆனால் இதில் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அந்த உடனடியான நியாய தீர்ப்பு இவர்கள் பழி சுமத்துகிறதான போது இந்த மனிதனுக்கு வரவில்லை. தேவன் சர்ப்பத்துக்கு உடனடியான ஒரு நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். தேவன் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் நீ சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். வசனம் 15 ஒரு வாக்கு தத்தத்தை தேவன் அதிலே போடுகிறார். ஒரு பிராமிஸ். உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவரின் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இந்த வசனம் எல்லாருக்குமே தெரியும். இதுதான் முதல் சுவிசேஷ வசனமாக காணப்படுகிறது. இந்த வசனத்தை புரோட்டோ இவாஞ்சலிசம் என்று சொல்லுவார்கள், அதாவது முதல் சுவிசேஷம். நமக்கு எல்லாருக்குமே சுவிசேஷம் என்று சொல்லும்போது புதிய ஏற்பாட்டில் இருக்கிறதான சுவிசேஷ புஸ்தகங்களை தெரியும், அதுதான் சுவிசேஷம் என்று நாம் நினைப்போம். தேவ வாக்குத்தத்தமாகிய இதுதான் முதல் சுவிசேஷமாக காணப்படுகிறது. இந்த சுவிசேஷம் அது ஒரு வாக்கு தத்தத்தோடு கூட கடந்து வருகிறது. சத்ருவானவனை மேசியாவாகிய கிறிஸ்து நசுக்கி போடுவார், மேசியாவாகிய கிறிஸ்து தோற்கடிப்பார் என்கிறதான சுவிசேஷம் தான் இந்த சுவிசேஷமாக காணப்படுகிறது. இந்த நியாய தீர்ப்பிலும் கூட தேவன் ஒரு வாக்கு தத்தத்தை தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். வசனம் 16 19 வரையிலும் பார்க்கும்போது இந்த ஸ்திரீக்கும் ஆதாமுக்குமான நியாய தீர்ப்பை தேவன் கொடுக்கிறார். நீங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் இப்படித்தான் இருப்பீர்கள், இப்படித்தான் வேலை செய்வீர்கள், இப்படித்தான் உங்களுக்கு வேதனைகள் பெருகும் என்று சொல்லி அவர்களுக்கும் அந்த நியாய தீர்ப்பை கொடுத்து விட்டு அப்படியே விட்டு விடாத படிக்கு தேவன் ஒரு வாக்கு தத்தத்தை இந்த 15வது வசனத்திலே கொடுக்கிறார். கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே கடந்து வந்து அவர் வெற்றி சிறக்க பண்ணுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி. அருமையான தேவஜனங்களே, நாம் செய்கிறதான எல்லா பாவங்களுக்கும் எல்லா தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கும் ஒரு நியாய தீர்ப்பு காத்து கொண்டு இருக்கு. இந்த ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள், எப்படி புரிந்து கொள்கிறீர்கள்? உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இதனுடையதான சூழ்நிலையை எப்படி நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள்? நாம் இப்போது
நேரடியாக நாம் உறவாட முடியாததன் காரணமாக தான் நான் இதை சொல்லுகிறேன். உங்களுடையதான கருத்துக்களை அல்லது உங்களுடையதான கேள்விகளை அது உங்களுடையதான பதில்களை எல்லாமே இந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிக்கலாம். மிகவும் நாங்கள் உங்களுக்கு பதில் அளிக்கிறதற்கும் உங்களோடு கூட அந்த உறவாடலில் இருக்கிறதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். இதில் பார்க்கும்போது வசனம் 20 கடைசி வசனம் வரையிலும் நாம் பார்க்கும்போது, ஆதாம் அந்த நியாய தீர்ப்புக்கு அப்புறமாக தனக்கு தேவன் கொடுத்ததான மனைவிக்கு ஒரு பெயர் வைக்கிறான். ஏவாள் என்று பெயரிடுகிறான். அவள்தான் ஜீவனுள்ளோருக்கு எல்லாம் தாயாக இருக்கிறாள். உயிரோடு இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் தாய் அவர்கள்தான் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அவருடைய பெயர் ஏவாள். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் உடையை உண்டு பண்ணி கொடுக்கிறார். எப்படி உடையை உண்டு பண்ணுகிறார்? வசனம் 21 பார்க்கும்போது தேவன் தோலினால் அவர்களுக்கு உடைகளை உண்டு பண்ணி கொடுக்கிறார். கொடுத்ததுக்கு அப்புறமாக தேவன் இப்போது மனிதன் கீழ்ப்படியாமல் போய்விட்டான். இப்போது அவன் எது நல்லது எது பொல்லாதது என்கிறதை அவன் அறிகினவராக இருக்கிறான். இவனை இனி இங்கே கீழ்ப்படியாததன் காரணமாக இங்கே இந்த தோட்டத்திலே அமர வைக்க வேண்டாம் என்று சொல்லி அந்த தோட்டத்திலிருந்து அவனை அனுப்பிவிட்டு அந்த தோட்டத்தை பாதுகாக்கும் வண்ணமாக வசனம் 24 ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தவராக காணப்படுகிறார். இந்த கேருபீன்கள் என்று சொல்லுகிறதுடைய அர்த்தம் தேவனுடைய பரிசுத்தத்தையும் நீதியையும் அது ஒரு சின்னமாக அல்லது ஒரு அடையாளமாக அது காண்பிக்கிறது. சுடரொளி பட்டயம் என்று சொல்லுகிறது தேவனுடைய பாதுகாப்பையும் தேவனுடைய நம்பிக்கையும் வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. அதாவது இனிமேல் இந்த தோட்டத்திற்குள்ளதாக ஏமாற்றுகிறவனோ அது பொய் சொல்லுகிறவனோ இனி காணப்பட மாட்டான். தேவனுடைய சந்நிதி தூய்மையானதாக இருக்கும். தேவனுடைய சந்நிதி பரிசுத்தமானதாக இருக்கும். தேவனுடைய சந்நிதி பாதுகாப்பாக இருக்கும் என்கிறது இது சுட்டி காட்டுகிறதாக இருக்கிறது. அருமையான தேவ ஜனங்களே, மனிதன் வீழ்ச்சி அடைகிறவனாக இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரம் வீழ்ச்சிகள் வந்திருக்கும். அந்த வீழ்ச்சிகளிலே நாம் விழுந்து விடாத படிக்கு மீண்டுமாக தேவனுடைய சமூகத்தை நோக்கி நாடி வர வேண்டியது அவசியம். ஒரு தண்ணீர் இல்லாத ஒரு கிணற்றிலே ஒரு விலங்கு, ஆடோ மாடோ ஏதோ ஒரு விலங்கு அங்கே விழுகிறது என்று சொன்னால் அந்த விலங்கினால் மேலே எந்திரிச்சு வர முடியாது. அதற்கு மனிதர்கள் என்ன விதமாக பிரயாசப்பட்டும் அந்த விலங்குகளை அவர்கள் காப்பாற்ற தான் முயலுவார்கள். ஒரு மனிதன் விழுந்தாலும் அதை தான் செய்வார்கள். எப்படியாவது அவர்களை காப்பாற்ற வேண்டும், உயிரை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறியாமல் விழுகிறதான போது நாம் மீண்டுமாக தேவனுடைய சமூகத்தை நோக்கி கடந்து வர வேண்டியது அவசியம். ஏனென்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை வல்லமை நிறைந்ததான வார்த்தை. தேவனுடைய வார்த்தையில் எந்த விதமான புரட்டும் நாம் மேற்கொள்ள முடியாது. பாவம் எப்போதும் நம்மை கீழே தள்ளுகிறதாக இருக்கிறது. அந்த பாவத்தில் ஈடுபடுகிறது நம்முடைய ஒரு தேர்வு, நம்முடைய சாய்ஸாக இருக்கிறது. அதில் நாம் விழுகிறோமா இல்லையா என்று சொல்லி நாம் சரியானதை தேர்ந்தெடுக்கிறோம் என்று சொன்னால் ஜீவ பாதையிலே ஓடுகிறவர்களாக இருக்கிறோம். பாவம் நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகளையும் உபத்திரவத்தையும் கொண்டு வருகிறது. ஆனால் நமக்கு என்று சொல்லி ஒரு நித்திய கண்மலை நம்பிக்கை காணப்படுகிறது. அதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கையை கொடுத்தவராக காணப்படுகிறார். இன்றைக்கு சத்ருவானவன் எப்படி விசுவாசிகளை ஏமாற்றுகிறான், எப்படி ஏமாற்றுகிறான் சிந்தித்து பாருங்கள். ஜனங்கள் ஒருவரை ஒருவர் ஏன் இன்றைக்கும் அவர்கள் பழி சுமத்துகிறவர்களாக இருக்கிறார்கள்? தேவனுடையதான நியாய தீர்ப்பும் தேவனுடையதான இரக்கமும் இந்த பகுதியில் எதை சுட்டி காட்டுகிறது? ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனம் பாவத்திலிருந்து தேவன் கொடுத்திருக்கிறதான வெற்றியை அது எப்படி அறிவிக்கிறதாக இருக்கிறது. இந்த வேதாகம படிப்பு உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது என்று சொன்னால் இப்போது நான் சொன்னதான இந்த கேள்விகளை உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தியானித்து ஒரு சில கருத்துக்களை நீங்கள் பதிவிட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பதிவிடுங்கள். அதை தொடர்ந்து நாம் அதை பற்றி பேசுகிறதற்கு அது மிகவும் பிரயோஜனமானதாக இருக்கும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கூட இருந்து அவருக்கு நேராக ஓடுகிறதற்கு அவர் உதவி செய்வாராக. தேவ கிருபை, தேவ சமாதானம் உங்களோடு இருக்கட்டும். ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரையுமே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவர், இந்த வேத படிப்பை நாங்கள் கற்றுக்கொள்ளும் வண்ணமாக உதவி செய்தீரே. தொடர்ந்து உமக்குள்ளதாக நாங்கள் வளர உதவி செய்வீராக. இந்த வசனத்தை கேட்டதான ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிங்க. வசத்தின் பிரகாரமாக நடக்க உதவி செய்யுங்க. ஜெபத்தை கேட்டபடி நான் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.